தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே குழந்தை இயேசுவினுடைய திருப்பாதத்திலே அற்புதங்கள் புரிகின்ற அந்த குழந்தை இயேசு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் தொட வேண்டும். நாங்கள் அவரிடம் ஏறெடுக்கின்ற வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு கனிவாக செவிமடுத்து எங்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த புதிய நாளிலே அவருடைய பாதத்திலே கூடியிருக்கின்றோம். எனவே ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் அவரிடம் கேட்பதையெல்லாம் அவர் எங்களுக்கு நிறைவாக தருகின்ற இறைவனாக, அவரிடம் நம்பிக்கையோடு வருகின்றவரையும் வருங்கையராக அனுப்பாத இறைவனாக இருக்கின்றார். எனவே அந்த ஆழமான விசுவாசத்தோடு எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை அவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து இந்த திருப்பலியூடாக மன்றாடுவோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவன் கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுவோமாக. இந்த நாளிலே நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களும் ஆண்டவருடைய அருளால் வரங்களால் நிறைந்த செயல்களாக நாங்கள் செயல்பட ஆண்டவனை பார்த்து மன்றாடுவோம். இன்னும் நாங்கள் யாருக்காக மன்றாட இருக்கின்றோமோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவன் பாதத்தில் வைத்து நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவருடைய பணியை ஆற்ற வந்துள்ள நாங்கள் இறைவனை கேட்ட விதமாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். அதுக்கு சில சமயத்தில் இந்த பணியிலே பங்கெடுக்க தடையாயிருக்கின்ற எங்களுடைய குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரை பார்த்து இப்போது மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே ஆகையால் புலம் கனியாத பரிசுத்த மரியாதையும் வாதுபுரனவரையும் சகோதரரை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் உம்மை அன்பு செய்வோருக்கு பல நன்மைகளை நீர் ஏற்பாடு செய்து வருகின்றீர். எங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகையிலும் மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உமது வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்கள் இனங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோனுக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபம் கனல் கனன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெருந்துயருக்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களிடம் கையிலிருந்து விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள்
வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது சேவித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவிகொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவர்களுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டு அகலவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூறும். உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவில் கூறும். ஆண்டவரிட்ட கட்டளைகளுக்கு மாறாக மக்கள் இனங்களை அவர்கள் அளிக்கவில்லை. வேற்றினத்தாரோடு கலந்துரவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவை அவர்களுக்கு கண்ணிகளாயின. அவர்கள் தங்கள் புதல்வர்கள் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைபடியச் செய்து கொண்டனர். தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர்கள் மக்களுக்கு எதிராக பற்றறிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார். பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார். அவர்களோடு திட்டமிட்டு அவர்கள் எதிராக கலக்கம் செய்தனர். தங்கள் தீச்செயல்களினால் அவர்கள் தானிலை அடைந்தனர். எனினும் அவர் அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனமிறங்கினார். ஏழையரின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, திருவசனங்கள் 16 தொடக்கம் 22 முடிய. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதுகிறே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச் சான்று சொல்லாதே, தாய் தந்தையரை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூர்வது போல்
உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆலயத்திலே கூடியிருந்து ஆண்டவருடைய செய்திக்கு நாங்கள் அதை கேட்பதற்கு நாங்கள் இப்போது ஆயத்தமாயிருந்து ஆண்டவருடைய செய்தியை நாங்கள் கேட்டோம். கடவுள் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கின்றார். விசேஷமாக இன்றைய நாளில், குழந்தை இயேசுவினுடைய நாளில், ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. முதலாம் வாசலில் நாங்கள் பார்த்தோம், எவ்வாறு இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக அடிக்கடி குற்றங்கள் குறைகள் செய்தார்கள். அவரை கடவுளை வெறுத்து அல்லது போனால் கடவுளை விட்டு பிரிந்து போனார்கள். ஆனால் இரக்கமுள்ள ஆண்டவன் எப்போது தன்னுடைய இரக்கத்தை அவர்கள் மீது பொழிந்து கொண்டே இருந்தார். அவர்கள் எவ்வளவிற்கு குற்றங்கள் செய்து தன்னை விட்டு பிரிந்து போனாலும் கடவுள் அவர்களை தேடி வந்து அன்பு செய்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் என்ன செய்கின்றோம்? நாங்கள் அறிந்தும் அறியாமலும் குற்றம் செய்து கடவுளை விட்டு பிரிந்து போகின்றோம். சில சமயத்திலே அவ்வாறு நாங்கள் பிரிந்து போகின்ற போது நாம் எப்போது கடவுளை தேடுகின்றோம் என்றால், என்னுடைய தேவைகள் வருகின்ற போதுதான் நான் கடவுளை தேடுகின்றேன், இயேசுவை நான் தேடுகின்றேன். இந்த முதல் வாசத்தின் மூலமாக ஆண்டவன் நமக்கு என்ற படிப்பினையை கொடுக்கின்றார் என்றால், நாங்கள் எவ்வளவுக்குத்தான் குற்றங்கள் குறைகள் செய்தாலும், நாங்கள் எவ்வளவுக்கு ஆண்டவனை விட்டு பிரிந்தாலும், அந்த நல்ல ஆண்டவன், அன்பு செய்கின்ற ஆண்டவன், இரக்கத்தை காட்டுகின்ற ஆண்டவன் நம்மை மீண்டும் தன்னுடைய அன்பிலே இருக்க செய்கின்றார். அதாவது தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் காட்டி நம்மை மீண்டும் தன்னோடு உறவாடும்படியாக, தன்னோடு சேர்ந்து வாழும்படியாக அந்த இறைவன், நல்ல இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாங்கள் அந்த ஆண்டவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்த மக்களாக நாங்கள் வாழ்ந்தோம் என்றால், நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு எதிராக குற்றங்கள் செய்ய மாட்டோம். அதே போல என்னுடைய அயலானுக்கு எதிராக நாங்கள் குற்றங்கள் செய்ய மாட்டோம். அதைத்தான் கடவுள் தன்னுடைய முதல் வாசகத்தின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இரண்டாம் வாசகத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டோம், மிகவும் அழகான நற்செய்தி ஒன்று நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். ஒரு செல்வந்தன் வந்து ஆண்டவனை பார்த்து என்ன கேட்கின்றான் என்றால், ஆண்டவரே, நான் நித்திய வாழ்வு அடைய வேண்டும், நிலையான வாழ்வு அடைய வேண்டும், உம்மோடு நான் வாழ வேண்டும். அதான் நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வு என்றால் என்ன என்பார்களே, ஆண்டவர் நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த இறைவனோடு சேர்ந்து வாழுகின்ற, நித்தியமாக வாழுகின்ற, சதா காலமும் வாழுகின்ற வாழ்க்கை தான் நித்திய வாழ்வு. அதைத்தான் நாங்கள் எல்லோரும் அதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் இயேசுவை, ஆண்டவனை அணுகி வருகின்றோம். ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடும், அந்த வாழ்வானது உம்மோடு வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்கும், நித்தியமாக நாங்கள் வாழ வேண்டும், சதா காலம் நான் வாழ வேண்டும் என்ற ஆசையோடுதான் நாங்களும் இருக்கின்றோம். அதே போலதான் இந்த செல்வந்தன், ஒரு இளைஞன் வந்து ஆண்டவனை பார்த்து கேட்கின்றார், இயேசுவை பார்த்து கேட்கின்றார். இயேசு என்ன கூறுகின்றார் என்றால், நீ கற்பனைகளை அனுசரி, நான் உனக்கு கொடுக்கின்ற
கற்பனைகளை நீ அதை கடைப்பிடி, அதுவே உனக்கு போதும். அதன்படி வாழ்ந்தால் உனக்கு நித்திய வாழ்வு உண்டு. நீ ஒருபோதும் என்னை விட்டு பிரியாமல் இருப்பாய் என்று இயேசு திட்ட தெளிவாக கூறுகின்றார். இளைஞன் கூறினான், ஆண்டவரே இயேசுவே, நான் இவற்றை எல்லாம் செய்கின்றேன், ஆனால் என்னிடம் குறையாக இருப்பது என்ன என்று கேட்கின்றார். அங்கேதான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்களும் இயேசுவை அன்பு செய்கின்றோம், அயலான அன்பு செய்கின்றோம். அது மட்டும் போதாது, என்னுடைய குற்றம், என்னுடைய குறை என்ன என்று நான் பார்க்க வேண்டும். அந்த இளைஞன் இயேசுவை பார்த்துக்கிறங்க, என்ன இன்னும் எனக்கு என்ன குறைவாக இருக்கின்றது, அந்த நித்திய வாழ்வை அடைய அவன் மிகவும் தெளிவாக கேட்ட ஒரு கேள்வி, என் குறைபாடு என்ன, என்னுடைய குறைகள் என்ன? அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஆலயத்திலே வந்து ஜெபிக்கின்றோம், மன்றாடுகின்றோம். பற்பல காரியங்களை குழந்தை இயேசு மூலமாக நாங்கள் கேட்கின்றோம். அவ்வாறு கேட்கின்ற நாங்கள் குழந்தை இயேசுவை பார்த்து கேட்கின்றோமா, அல்லது போனால் ஜேசுவை பார்த்து கேட்கின்றோமா, என்னுடைய குறைபாடை என்ன என்று நாங்கள் கேட்கின்றோமா? எனக்கு என்ன குறைவாக இருக்கின்றது? அந்த இளைஞன் கேட்டது போல நாங்களும் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டால் ஜேசு என்னோடு பேசுவார், உன்னுடைய குறைபாடு என்ன என்று நமக்கு அறிவிப்பார், எனக்கு எடுத்துச் சொல்லுவார். அந்த குறைபாட்டை நான் இல்லாமல் செய்தால் அப்போதுதான் ஆண்டவனுக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக நான் வாழ முடியும். நாங்கள் ஒருபோதும் இந்த ஆலயத்தில் வந்து கேட்பதே கிடையாது. சில சமயத்தில் கேட்பதே கிடையாது, சில ஆட்கள் கேட்கலாம். ஆனால் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே இயேசுவே, குழந்தை இயேசுவே, என்னுடைய குறைபாடை எடுத்துச் சொல்ல. அவ்வாறு இயேசுவை பார்த்து கேட்கின்ற போது குறைபாட்டை, என்னுடைய குறைபாட்டை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகின்ற போது நான் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை நான் இல்லாமல் செய்ய, அல்லது போனால் அதை, அந்த குறைபாட்டை நான் இல்லாமல் செய்து இறைவனுக்கு ஏற்ற விதமாக வாழ நான் முயற்சிக்க வேண்டும். கடைசியாக நாங்கள் பார்த்தோம், அந்த செல்வந்தன் ஆண்டவன் சொல்லுகின்றார், உன்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் விற்று, உன்னுடைய செல்வத்தை விற்று ஏழைகளை கொடு, எல்லோரும் பகிர்ந்து வாழ் என்று சொல்கிற போது அவன் மிகவும் சோகத்தோடு கவலையோடு போனான் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். அதன் பின்பு அந்த இளைஞனுக்கு என்ன நடந்தது என்று நற்செய்தியானது எங்களுக்கு சொல்லவில்லை. அவன் போய் எல்லாவற்றையும் விட்டானோ தெரியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம், அவன் சோகம் அடைந்தான், அவன் துக்கப்பட்டு சென்றான் என்றால் அவனுக்கு அந்த செல்வத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள அவனுக்கு விருப்பமில்லை. ஆண்டவர், அன்பார்ந்த கிறிஸ்தவர்களே, எனக்கு கொடுத்த என்னிடம் இருக்கின்ற எல்லா செல்வங்களும், எல்லா சொத்தும் கடவுள் கொடுத்த சொத்தாக, செல்வமாக இருக்கின்றது. அந்த செல்வத்தை, அந்த சொத்தை நான் மற்றவரோடு பகிர்ந்து வாழ்ந்தால்தான் என்னுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், நிறைவு உண்டாகும். அல்லது போனால் எல்லாம் எனக்கு தேவை என்று நான் வாழ்ந்தோம் என்றால் என்னுடைய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக அமையாது. அன்பார்ந்த கிறிஸ்தவர்களே, உலகிலே மிக சிறந்த செல்வந்தன் யார்? உலகிலே மிக சிறந்த செல்வந்தன் யார்? தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய சொத்தை மற்றவரோடு பகிர்ந்து வாழ்கிறவன்தான் உலகிலே மிக சிறந்த செல்வந்தன். எங்களால் பகிர்ந்து வாழ முடியுமா? எங்களுடைய சொத்தை இல்லாதவனோடு கொடுத்து அவனுக்கு வாழ்வு கொடுத்து என்னால் வாழ முடியும் என்றால் நான் தான் மிக சிறந்த செல்வந்தன். ஜீசஸ் அதைத்தான் கூறுகின்றார். நான் உனக்கு கொடுத்த சொத்தை, நான் உனக்கு கொடுத்த செல்வத்தை உனக்கென்று நீ வைத்துக் கொள்ளாமல் உனது அயலானோடு பகிர்ந்து வாழு என்று கேட்கின்றார். ஆண்டவர் இந்த அழைப்பை விடுக்கின்ற எங்களுக்கும் கேட்க சொல்லுகின்றார், நீயும் நித்திய வாழ்வு அடைய வேண்டுமா? உண்மையாகவே இயேசுவுடைய மகனாக மகளாக வாழ வேண்டுமா? நான் உனக்கு கொடுத்த சொத்தை, செல்வத்தை மற்றவரோடு பகிர்ந்து வாழக்கூடிய மனப்பான்மையோடு வாழ்ந்தால்தான் நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகளாக இருப்பாய் என்று கூறுகின்ற இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நம்மை நாங்கள் அலசி ஆராய வேண்டும். என்னால் முடியுமா?
ஆண்டும் கொடுத்த சொத்தை செல்வத்தை மற்றொரோடு பாய்ந்து வாழ அதற்கான வரங்களையும் வரப்பிரசாதங்களையும் இறைவனை பார்த்து கேட்போமாக, மன்றாடுவோமாக. ஆண்டவரத்துடைய வாமை போற்றுகின்றோம். எல்லாம் விளமிலிருந்து நாங்கள் காப்பாற்ற பெற்றுள்ளோம். நிலத்து விளைவின் மாண்பின் காப்பாற்ற ஆண்டவரத்துடைய வாமை போற்றுகின்றோம். பெற்றுள்ளோம். சாட்சி செடிமங்களுக்கு பாதுகாப்பமாக மாறும் என்று வாழ்த்துக்கொள்வாராம். அன்பார்ந்தோர்களே, என்னுடைய உங்களுடைய மனைப்பலி எல்லாமுள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவனுக்கு நன்றி கூறுவோம். தூய்வரான தந்தையை உமதன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையால் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றியும் புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர் பூண்டன விளங்கச் செய்தார். ஆகவே வானக தூதரோடும் புனிதரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து உரைத்து ஒரே குரலாக சொல்வதாவது: உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானதற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு இருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண ஊழியம் புரிய தாந்துண்டங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூவி ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னாட், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பெறமிரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுளை நமது தந்தை என இயேசு அழைக்க கற்பித்தார். எனவே பிள்ளைக்குரிய அன்போடும் விசுவாசத்தோடும் நமது பரலோக பிதாவை பார்த்து மன்றாடுவோம். விடனில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் பாவங்களை பொறுத்தனையும் எங்களை சூழ்நிலை விடாதையும். ஆண்டவரே, தீமையிடத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வானாளி அமைதியை கனிவோடர்களும் உம்மை மன்றாடுகின்றோம். உம்மது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து புது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் முறையிலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களை விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றோம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் உமது மக்களாய் நம்ம விசுவாசத்தை கண்ணோக்கி நமக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இவருடைய சமாதானத்தை நாங்கள் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோமாக. உங்களுக்கு சமாதானம். கிறிஸ்துமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இதோ இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் அனைவரும் பேறு பெற்றோர். ஆன்மா குணமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அருள் அடையாளங்களால் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணுலகில் அவருடன் தூளமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து எப்போதும் காப்பாற்றுவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் நாங்கள் சென்று வாழ்வோம்.